ஏப்ரல் 9. ஸோ ஏப்ரல் 9 பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் டேங்கிறாங்க. ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட் லீடர் அவரு. அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா வந்து இந்த நாள வந்து சொல்றாங்க. அவர் நெறைய அருமையான அந்த கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நம்பிக்கை நிறைந்தவன் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கும் வாய்ப்பை பார்க்கிறான். அதுவே நம்பிக்கை இல்லாதவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் இருக்கும் பிரச்சனையை பார்க்கிறான்." அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு வரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மலையோட உச்சிக்கே போணும்னு ஆசைப்பட்டாலும், ஒவ்வொரு டைமும் நீங்க மலையோட உச்சிய பார்த்து பிரமிக்க தேவையில்ல. உங்களோட அடுத்த அடிய கவனமா எடுத்து வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாரி நெறைய அவர் சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த கிரேட் லீடர் வின்ஸ்டன் சர்ச்சில செலிப்ரேட் பண்ற விதமா வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிங்க் டேங்கிறாங்க. ஸோ பிங்க் கலர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, உலக அளவுல நெறைய பெண்களுக்கு பிடித்த கலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பிங்க் கலர் தான் வந்து நெறைய பெண்களுக்கு வந்து பிடிக்கும். அப்பேற்பட்ட பிங்க் கலர செலிப்ரேட் பண்ற விதமா வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாரி இந்த நாள பார்த்தீங்கன்னா, நேஷனல் யூனிகார்ன் டேங்கிறாங்க. யூனிகார்ன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர். உண்மையா கிடையாது. கற்பனையா உருவாக்கப்பட்ட ஒரு குதிரை. இந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா, நெத்தியில வந்து ஒரு கொம்பு இருக்கும். நல்லா பறவை மாரி ரெக்கைலாம் வந்து இருக்கும். ஒரு மித்தாலஜிக்கலான ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர செலிப்ரேட் பண்ண விதமா, அந்த யூனிகார்ன்ங்கிற அந்த குதிரைய செலிப்ரேட் பண்ற விதமா வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு ஏப்ரல் 9 வந்து வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹேப்பி பர்த்டே டூ யூ. தேங்க் யூ.